ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் டைப்பிங் ஜாப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கேட்டுகிட்டே வரீங்க. டைப்பிங் ஜாப்ஸு, டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இதெல்லாம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூனாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஒரு சூப்பரான வெப்சைட்டு. இந்த வெப்சைட் இது வரைக்கும் யூடியூபர்ஸ் தமிழில் யாரும் போடல. ஃபாரினர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற கட்டாயமே கிடையாதுங்க. ஆர்டிக்கல் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் மைண்டில் வர்றது நான் ஆத்தர்லாம் கிடையாது, எனக்கு ஆர்டிக்கல் எழுதவும் தெரியாது. ஆனால் முக்கியமான கண்டிஷன் இது இங்கிலீஷில் இருக்கணும். இங்கிலீஷில் எழுதுறது எனக்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் எதுவும் எழுத வேண்டாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் ஆத்தர் எழுதியிருப்பார். அதை அப்படியே காப்பி பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல காப்பி டு பேஸ்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறது மூலிமா ஒரு ஆர்டிக்கலுக்கு $50 இவங்க பே பண்ணுறாங்க. பேபாலில் அதுவும் பே பண்ணுறாங்க. சூப்பராக நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி இன்றைக்கி ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணணும். அதாவது இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். அதில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாப்ஸ் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஆப்ஸ், என்னென்ன வெப்சைட்லாம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு அப்டேட்டும் நொடிக்கு நொடி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க அதை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாப் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாருக்கெல்லாம் சூட் ஆகாதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக்காக தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை நீங்கள் எடுத்து பண்ண முடியும். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற தகுதி இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறு சொல்கிற அளவுக்கு தகுதிகள் எதுவுமே கிடையாது. ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வச்சு சூப்பராக பண்ணலாம். இதுக்கு லேப்டாப்பு அண்டு கம்ப்யூட்டர் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. மொபைல் ஃபோன் மட்டுமே வச்சு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறது கிடையாதுங்க. சூப்பராக நீங்கள் பேமெண்ட் பார்க்க முடியும். இதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவராலாக செக் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வெப்சைட்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா fundsforwriters.com. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கில் டச் பண்ணி உள்ளே போங்க. ஒரு சில விஷயங்களை நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் அலசி ரீட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். 27,000 சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க நியூஸ் லேட்டர்ஸில். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஃபார் கண்டென்ட் ஸ்பான்சர்ஸ், பப்ளிஷர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்டு ஜென்டர் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வீட்டில் இருந்தபடியே நிறையா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீலான்சராகவும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பேபால் டேரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் மேனுவலாக எந்த கிளிக்கும் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. முழுக்க பேபால் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஃபாரின் வெப்சைட்டு இல்லைங்களா, நம்ம இந்தியன் வெப்சைட்டு கிடையாது. இதில் அன்பப்ளிஷ்டு உங்களுடைய தனிப்பட்ட சொந்தமாக நீங்கள் இங்கிலீஷில் எழுதிருக்கீங்க ஆர்டிக்கல் அப்படின்னா உங்களுக்கு $60 பே பண்ணுவாங்க. இல்லை நான் ஆல்ரெடி ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாரு, இங்கே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டில் அப்படின்னா உங்களுக்கு $20 பே பண்ணுவாங்க. நம்ம என்றைக்குமே ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு போயிடணும். உங்கள்கிட்ட திறமை இருக்குது, நான் ஆர்டிக்கல் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக $60 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் பெர் ஆர்டிக்கலுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதினாலே போதும். 30 நாளைக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ இன்கம் எங்கேயோ போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபைனல் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வென் யூ சப்மிட் த மேனுவல் இன்க்ளூடிங் சொல்லிட்டு வேர்டு கவுண்ட்டு, நீங்கள் எத்தனை வேர்டு எழுதிருக்கீங்க அப்படிங்கிற கவுண்ட் கேட்பாங்க. டைட்டிலு, பீஸு, அதுக்கப்புறம் இவர் பேபால் அட்ரஸ்ஸு, கண்ட்ரீஸ், நீங்கள் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து ரைட் பண்ணுறீங்க, ஃபாரின் இதில் அப்லோட் கொடுக்குறீங்களா இதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயில் ரிப்ளை வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆர்டிக்கலை யார்கிட்ட போய் கொடுக்கணும், எப்படி நான் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயில். இந்த மெயில் ஐடியில் நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட டைப் தான் பண்ணணும். எந்த ஒரு ஃபைலையும் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது. பிடிஎஃபாவோ இல்லை எக்ஸலாவோ பவர் பாயிண்ட் எதுலேயும் நீங்கள் பண்ணக்கூடாது.
ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டா நீங்கள் வந்து இப்போ எப்படி மெயில் போடுறோம். ஹாய் டியர் சார் இந்த மாதிரி மெயில் போடுறோம் இல்லையா? அந்த இடத்துல அந்த கம்போஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து மெயில் போட்டுறணும். மெயில் போட்டு உங்களுடைய பேபால் அட்ரஸ், உங்கள் பேர் எல்லாமே போட்டிங்கன்னா, அவங்க வந்து 1 வீக் ஆகும். இது செக் பண்ணுறதுக்கு 1 வீக்குள்ள சொல்கிறாங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் வந்து ரிப்ளை வரும். அந்த பேபால் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. இதில உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்குங்களா? கொஞ்சமா திங்க் பண்ணி பாருங்க. எந்த கஷ்டமும் கிடையாது. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. ஆனா, இந்த இடத்துல நம்ம கஷ்டப்படாம கண்டிப்பா நம்ம வேலை பார்த்த வேலைக்கு இந்த இடத்துல பே வந்து பண்றாங்க. கொஞ்சம் முயற்சி உங்களுடைய மைண்ட மட்டும் பிராக்டிகலா திங்க் பண்ணி யோசிங்க. நம்ம சூப்பரா பேமெண்ட் எடுக்கலாம். ஆன்லைன்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெறைய காத்துக்கிட்டு இருக்குங்க. நெறைய பேர் வந்து மிஸ் பண்றீங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லுவேன். எனக்கு அந்த யூடியூப் அப்படிங்கிற கெரியர் வந்து விட்டுட்டேன். என்ன பத்தி ஸ்டார்ட்டிங்லேயே தெரிஞ்சவங்களுக்கு பார்த்துக்கிட்டே ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட்டிங்கில ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சோம். அதுவும் போச்சு. 2வதா ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் இது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ சக்சஸ் உங்கள மாரி ஒரு 2,00,000 பீப்பிள நான் வந்து பார்த்துருப்பேனா? கொஞ்சமாவது திங்க் பண்ணி பாருங்க. என்ன மாரி தானே உங்களுக்கும். எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து ஒரே மூளை சைஸ் தான் குடுப்பாங்க. எல்லாருமே மூளைய வந்து ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கணும்னு நெனைக்கிறோம். அதுதான் அங்க தப்பு. நான் இந்த இடத்துல மோட்டிவேஷனலோ இல்ல எதுவுமே நான் பேசல. ஜென்ரலா சொல்றேன். எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் வந்து போய் சேரணும். ஏன்னா நெறைய பேரு ரொம்ப என்ன சொல்றது? பரிதாபமா தெரியுது நெறைய பேர் பார்க்கும்போதெல்லாம். வரும்போது ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. எல்லாமே நான் வந்து ஹெல்ப் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ வரைக்கும். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அமௌண்ட் குடுத்து வந்து உதவ முடியாது என்னைக்குமே யாருக்குமே. ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ வேணாலும் ஆன்லைன்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நெறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் 1 நாள் ட்ரை பண்ணீங்கனாலும் கண்டிப்பா வீட்ல உட்காந்து சம்பாரிக்கலாம். கால் மேல கால போட்டு உங்களுக்கு 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா தூங்கி? 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 11 மணிலேருந்து 1 மணிக்கு ஒர்க் பண்ணுங்க. அந்த ஒர்க் பண்ண இன்கம்ம கண்டிப்பா உங்களுக்கு உழைச்ச உழைப்புக்கு இன்கம் வந்து ஆன்லைன்ல இருக்கு. அது நீங்க நல்லதா, இல்ல கெட்டதான்னு சொல்லி டிசைட் பண்ண போறது நீங்க தான். வெப்சைட் வந்து ஃபேக்கான வெப்சைட்டும் இருக்கு. ஜென்யூனான வெப்சைட்டும் இருக்கு. செக் பண்ணி ஒர்க் பண்றது உங்களுடைய கடமை. இத நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க மூலியமா நெறைய பேர் பே அவுட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸு, அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப லைவா தெரிஞ்சுக்கணும்னா, Telegram குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய வேலையா இருக்கப்போது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்புட்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஓகே கண்டிப்பா இத வந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். நீங்க சொன்ன மெத்தட ஃபாலோ பண்றேன் அப்புட்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ பத்தி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பா அத நான் அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு அத பத்தின வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ இந்த ஆர்டிக்கிள் வந்து எப்படி வந்து நீங்க எழுதணும் அப்புட்னா, ஏதோ ஒரு வெப்சைட்ல போயிட்டு டக்குனு ஆர்டிக்கிள் வந்து டைப் பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் வந்து எழுதியிருப்பாங்க பிடிஎஃபா அந்த புக்க டவுன்லோட் பண்ணிட்டு, அதில இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்க மட்டும் அப்படியே காப்பி பண்ணுங்க. புக்குக்குள்ள இருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல மெயில் போடுங்க. இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். வேற எதுவுமே கிடையாது. எல்லாருமே இந்த இடத்துல இன்கம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்போட சந்திக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.